கரெக்டாக 12:30 மணிக்கு வெடிக்கும். என்ன இன்னைக்கு புதுசா வேட்டி? வாங்க வாங்க வாங்க. இங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் நம்ம கடையை தேடி வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. சார் சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோம். அப்படியா? சென்னையில் எங்களுக்கு எல்லாமே சார் தான். நன்றி தம்பி. நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி? என்ன சப்ப ஜோக்கு இப்படி சிரிக்கிறான்? காசை பற்றிலாம் கவலைப்படாத. என்ன விலைனாலும் பரவாயில்ல, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. அப்புறம் என்னாச்சு, ஊர்ல இருந்து வரும்போது மஞ்சள் பையோட வந்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்க கடையோட கட்டப்பை இல்லாத வீடே இல்ல. மீன் மார்க்கெட்டுக்கு போனாலும் மிக்ஸி ரிப்பேர் பண்ண போனாலும் உங்க கடப்பை தான் எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் இந்த வருஷம் விளம்பரத்துக்கு எந்த நடிகை? அதெல்லாம் தெரியும். பிரம்மாண்ட சிரிப்பையா. வேலை என்னப்பா வித்த கட்டுற மாதிரி எட்டி பாக்குற? என்ன பாது இப்படி இருந்தா எப்படி எடுக்கிறது? வேலைக்காரி வப்பாட்டி மச்சிஞ்சு போறவங்க எல்லாம் எழுந்துச்சு போங்கடா. தங்கச்சி போறவங்க வந்து மட்டும் தான் இருக்கணும். தம்பி என்ன எல்லாரும் விரட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்மால் வியாபாரம் பண்ணுவான். இது ஓகேவான பாரு. இந்த கலர் எனக்கு பிடிக்கலப்பா. இந்த கலரை பாருங்க, சூப்பரா இருக்கு. இது ஓகே. எப்படி மாமா மாமா காவிரிக்கா நான் எடுத்து போடவா? எப்படி இருக்கு? யார் எடுத்தா என்னடா? என் மருமகளுக்கு இதை கட்டா குத்துவளுக்கு மாதிரி இருக்கும்டா. எவ்வளவு தம்பி இது? அவங்க கிட்ட தான் கேட்கணும். பெரிய மனுஷனா நீ? வெக்கமா இல்ல? மாமா இங்க வா. என்ன சொல்லு. உள்ள வா மாமா. அதெல்லாம் முடியாது. முதல் தடவை சுடிதார் போட்டுக்க. உனக்கு தான் காட்டணும் வா. வெளியே வந்து காட்டு. ஐயோ வா மாமா. மாமா வா மாமா. வரேன்டி. வா. மாமா என்ன கொஞ்சம் பாரு மாமா. பார்த்துட்டேன். வேலை என்னப்பாச்சு? ஏம்பா கோவில்ல பின்னாடி தட்டினியா அந்த பொண்ணு இல்ல? ஆமாப்பா, அது நீங்க முன்னாடி பார்த்துட்டேன். அதுவும் சட்டை இல்லாம. இனி முன்ன பின்ன தெரியாத பொண்ணுன்னு சொல்லவே முடியாது. ஹலோ அசிங்கமா இல்ல? இல்லங்க, நல்லதாங்க இருந்துச்சு. ஸ்டூபிட். அதுக்கு பின்ன கோயில பின்னாடி தட்டி நீ கதை அடிச்சு உள்ள வர. தெரியாம பண்ணிட்டாங்க. உன மாதிரி அல்ல சும்மா விட கூடாது. போலீஸ் சொல்லி பூட்டிக்கு பூட்டி தரடா. என்னங்க அப்படிதான் பெருசா பண்ணிட்டேன்? நீங்க வேணா பதில் பாருங்க. நல்லா பாருங்க. பாருங்க. போய்ட்டுக்கற. ஏன்பா வேலை நீ அங்க பார்த்ததும் இப்போ அந்த பொண்ணு இங்க பார்த்ததும் ஒன்னாப்பா? ஆனா இப்படி பழிக்கு பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. எல்லாத்தையும் பில் போட்டுடலாமா? போட்டுடலாம். தங்கச்சிமா புடவை எவ்வளோமா? 12. வைதகினி 15. இது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து ஓரமா வைங்க. 4 நாள்ல பணத்தோட வந்து வாங்கிக்கிறேன். கிளம்புமா, அடுத்த கடைக்கு போகணும். கிளம்பு. அப்போ நீ பாத்திர கடைக்கு வரல? பார்த்து வைக்கிறதுக்கா? நீ போப்பா வர. அணைச்சி பாத்திர கடை உங்க தம்பி கடைக்கு தான் போறோம். ஐயா வர்றையா? அந்த பெட்டி ஒருத்தர் மறந்து வச்சுட்டு போயிட்டாருனே. யாருமா? அந்த கண்ணாடி போட்டவரு. அட்டென்ஷன் லம்பா ஏதோ ஒன்று மாட்டுது. காம பிசாசு. ஐயோ ஐயோ இருந்துச்சு. வேட்டி அவுத்துறாதப்பா, இருப்பா தரம்பா. பெட்டி யாரோ மறந்து வச்சுட்டாங்க. அது நீ பத்திரமா எடுத்து வச்சிருக்க. கரெக்ட்பா. கொடு, நானே கொடுத்துறேன். உங்க பெட்டி சார். யார் சார்? என்ன சார் வேணும்? உள்ள விடியா? உள்ள எல்லாம் விட முடியாது சார். அந்த வண்டியில வந்தவர் உள்ள போனார்ல, அவர் இந்த பெட்டியை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. சார் உங்க பேர் என்ன சார்? வேலாயுதம். என்னாச்சு? ஓகே, இன்னும் 10 செகண்ட்ல வெடிச்சிரும். சார் இந்த பெட்டியை அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாரு. யாருயா? வேலாயுதம். வேலாயுதமா? ஓடுங்கயா. சார், இங்க ஒருத்தனுக்கு உயிர் இருக்கு சார். ஏய், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சொல்லு. வேலாயுதமா? ஹலோ பாரதி, அடுத்து ஒரு சென்சேஷனல் நியூஸ். என்ன சார்? கோடிக்கணக்கான கள்ள நோட்டை பதுக்கி வச்சிருந்த ஒரு குடோனை வேலாயுதம் பாம்பு வச்சு அழிச்சிட்டான். வேலாயுதமா? ஐயா, வேலாயுதத்தை நேர்ல பார்த்தவன் ஹாஸ்பிட்டல்ல உயிரோட இருக்கான்.
அவன் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கா சார். எவ்வளவு ட்ரை பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. தம்பி பேரு தாமா வேலு. அன்னைக்கு சிட் ஃபண்ட்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல. உங்க தங்கச்சி கல்யாணம் ஆன ஆமாம், இன்னும் 10 நாளில். அது வரைக்கும் நான் இருப்பனோ இல்லையோ. அப்படிலாம் எதுவும் சொல்லாத. உன்னை காப்பாத்துறதுக்காக உங்கள் அப்பா படுற கஷ்டம் வீண் போகாது. ஏய், வேலாயுதத்தை பாத்தியா? அவன் அவன் எப்படி எப்படி இருப்பான்? சொல்லு யார் அவன்? சொல்லு சொல்லு யார் அவன்? யார் அவன்? யார் அவன்? வேலாயுதத்தை காட்டுறான்னா வேல் முருகனை காட்டுறான். உலகம் பிறந்தது எனக்காக. அண்ணா எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ. ஏன் மடியில் உட்காந்துருக்க? தலையில் உட்கார வேண்டியதானே? இடம் பார்த்தாதுல்ல அண்ணா. இறங்கியா கொஞ்சம் ஜவுட கூட்டியா? கூட கள்ள நோட்டு கிடங்க கேங்கோட அழிச்சாரே அந்த வேலாயுதம் தாங்க அது. சிட்டிக்குள்ள எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத ஆபத்தெல்லாம் ஆபத் பாந்தவனா வந்து தடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தாங்க ரியல் ஹீரோ. இப்ப இவ்வளவு நேரம் அடுத்ததா செம சாங். நம்ம பேரும் வேலாயுதம் தானே. நீ வேலாயுதமா? நாய கண்டாலே பயக்கணமே பயப்படுற. நீ வேலாயுதம் வெளியே சொன்னா அசிங்கமா போயிடும். கல்விவாரியா? சரிப்பா. ஏன் ஸ்பீடு நீ எப்போ வந்த? தெருநாய்க்கு பயந்து இந்த சொறி நாய்கிட்ட கடி வாங்கினியா, அப்பவே வந்துட்டேன். ஏன்பா உனக்கு இதெல்லாம்? இன்னும்ப்பா பேரை சொல்ல விட மாட்டீங்க போல் இருக்கு. மன்னர் செங்கிஸ்கான் பரம்பரை ஆடை அணிகலன்கள் கண்காட்சி பாரம்பரியமிக்க அரிய தங்கம் மற்றும் வைர நகைகள் சலுகை விலையில் விற்கப்படும். என்ன இடம்பா இது? போலீஸ்லாம் இருக்கு. இந்த கண்காட்சியில எங்கேயுமே கிடைக்காத நகையெல்லாம் இருக்கான். பார்த்து எடுத்து வைக்கலாம் வா. ஏன்பா நீ கடையே கண்காட்சி மாதிரி தான் பாப்ப, இதுல கண்காட்சியோட தனியா பார்க்கணுமா? நீ வரலனா போப்பா, நான் தனியா போறேன். போப்பா, எங்க போனாலும் தனியா போவேன். போவேன். நாளைக்கு அந்த சிட் ஃபண்ட் கம்பெனிக்கு போவேன். போப்பா, என் பொண்ணை தாண்டி போ. ஐயோ என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது 14 செட் ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு பிரசவாட் ஆயா மாதிரி உனக்கு பொசு பொசுன்னு கோவம் வருது. நான் வர மாட்டேன்னு சும்மா சொன்னேன். உன் கூடயே தான் இருப்பேன். வா போலாம். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற ஆடைகள் எல்லாமே அந்த காலத்துல ராஜாக்கள் போருக்கு போகும்போது பயன்படுத்தினது. சாரிங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். இருடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். பின்ன மாத்தி வெறுப்பேத்துறீங்க. எதுக்குடா இங்க வந்தீங்க? அங்க தெரியுது ஒரு டைமண்ட். அத அடிச்சிட்டு போந்திருக்க விலை 15 கோடி. டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. மகனே எங்க பிளான் தெரியாம தெரியற. டேய் சொல்றா. எலக்ட்ரிஷியன் வேஷத்துல இருக்கிறானா? அலார சவுண்ட் கேட்காம இருக்கிறதுக்காக அந்த டைமண்டை சுத்தி இருக்கிற லேசர் லைட்டை கட் பண்ண போறேன். ஹவுஸ் கீப்பிங் வேஷத்துல இருக்கிற நான் ரூம் பூரா புகை போட்டுருவேன். நான் வெளியே ஜீப்ல காத்துக்கிட்டு இருப்பேன். 2 பேரும் வந்த உடனே ஜாலியா எஸ்கேப் ஆயிடுவோம். அப்ப டைமண்ட் யார் எடுக்குறா? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? பதட்டப்படாத. யார் வெச்சாங்களோ அவங்களே எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏண்டா மகனே நீயே எடுத்து கொடுத்துட கூடாதா? கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அப்பனுக்கு இத கூட செய்யணும்னு மனசுல ஆசை இல்லையாடா? செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும் தான் செய்வேன். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்னேன்? நான் உதவாக்கறேன், இவனை காலை கழுவி குடி. நீ இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். சரி ஃபீல் பண்ணாத, நான் எடுத்து தரேன். கிளம்புங்க. அப்பா வேற நரிக்கிட்டே இருக்கு. ஓபன் பண்ணு. பப்ளிக் வர இடத்துல என்ன டைம் பாம் எடுத்துட்டு வந்தீங்க? பாம் இல்லப்பா, வீட்ல இருந்து சோறு கட்டி ஏத்தாந்துக்கிறான். லஞ்ச் டைம்ல ஆளுக்கு ஒரு உன்ன வாயில போட்டுக்கினே வேலையை ஆரம்பிச்சிருவான். சுத்தி பார்க்க வந்தவங்களே சும்மா வந்திருக்காங்க. திருட வந்த திருட்டு பசங்க அவனை அடிக்காத. ஏன் அப்பளம் நொறுக்கிரும். நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? எவ்வளவு இது? 2 lakhs sir. ஓ You want to buy? பை பை. ஏய் ஸ்பீடு. இங்க நின்னு என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்தா போச்சு. அது ஏன் எடுத்த? போலீஸ் சுட்டுவாங்களா? வந்த இடத்துல எந்த கேஸ்லயும் மாட்டிக்காம ஒழுங்கா ஊர் போய் சேரணும்பா. துவைச்சு பல வருஷம் இருக்கும் போல் இருக்கு. ஏய் இங்கயா இருக்க? சார் வேலாயுத சார் புடிங்க.
அப்போ இந்த குதி குதிக்கிறனால உனக்கு குதிரை பேர் வச்சாங்களோ? வேலாயுதம் போறாரு.